சார் மைன்ஸ்ல இருந்து வரக்கூடிய தங்கம் வந்து இப்ப அந்த தங்கம் வந்து ஜுவல்லரிக்குன்னு வரக்கூடிய அந்த இது வந்து கம்மியாகிட்டே போறதுனால ப்ராடக்ட் அதிகமா சப்ளை பண்ண வேண்டியிருக்கு. நம்மளுடைய மெட்டீரியல்ஸ் வந்து இன்புட் வந்து கம்மியா இருக்கிறதுனால டிமாண்ட் அதிகமாயிருச்சு. சரி. இப்ப டிமாண்ட் அதிகமா இல்லாம நிறைய வந்துருச்சுன்னா விலை குறைஞ்சிருக்கும். இப்ப டிமாண்ட் ஓவர் டிமாண்ட் பியூர் கோல்டு கிடைக்கிறதுக்கு பழைய கோல்டை தான் இப்ப வந்து ரீஃபைன் பண்ணி நம்மளுக்கு இப்ப வந்துகிட்டு இருக்கு. ஒரு 25 to 30% இப்ப அதான் வந்துகிட்டு இருக்கு. சோ இப்ப என்ன நினைக்கிறீங்கன்னா தங்க விலை நீ குறையறதுக்கு சான்ஸே இல்லை சார். சரி. டிவில தொடர்ந்து நீங்க பாப்பீங்க, நிறைய பேர் பேசியிருப்பாங்க 10,000க்கு போயிடும். 10,000க்கு போச்சுன்னா 100 கிராம் வந்து 10 லட்சம் ரூபாய். இன்னும் அப்படியே கூடிக்கிட்டே போகும். நீங்க இந்த டிவி 2025ல நீங்க எடுக்கிறீங்க, 2030ல மேபி 15,000 18,000 இருக்கலாம். இப்ப அந்த மாதிரி ரேஞ்சில தான் அது போய்கிட்டு இருக்கு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் தங்கங்கிறது ரொம்ப காஸ்ட்லியான விஷயம். அதை மக்கள் ஏமாறக்கூடாம இருக்கிறதுக்காக தான் பிஐஎஸ் வந்து இந்த மாதிரி நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஒவ்வொரு கடைக்காரங்களும் பிஐஎஸ் ஹால்மார்க்குடைய முத்திரை உள்ள கடையா மாறிக்கிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய கடைகள்லாம் மாறிட்டாங்க. மிடில் கிளாஸ் கடையெல்லாம் மாறிட்டு இருக்காங்க. சின்ன கடைகள்லாம் இப்ப தொடர்ச்சியா வந்துட்டு இருக்காங்க. அதில் கண்கூட நாங்க பாக்குறோம்.